Flipkart, Amazon ஆஃபர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே மொபைலுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத வீடியோ பண்ணிட்டேன். பார்க்கணும்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல மொபைல் தவிர டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஓவராலா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் Flipkartல பார்ப்போம். Flipkart ஆஃபர்ஸ் எல்லாம் ஆப்ல தாங்க அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த டேப்ல பார்க்க போறேன். நீங்க எல்லாத்தையும் இந்த சைட்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து அப்ளையன்சஸ் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா நிறைய ஆஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்புக்கோட ஏர் M2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 ரூபாய்க்கும் கீழே வரப்போகுது. உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,790 ரூபாய் பிரைஸ் உங்களுக்கு ஆக்சிஸோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா கிடைச்சிடும். அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கும், ஆப்பிளோட வாட்ச் சீரிஸ் 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா 29,500 ரூபாய்க்கும், ஐபேட் ப்ரோ M4 அப்படின்னு பாத்தீங்கன்னா 84,000 ரூபாய்க்கும் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி ஆப்பிளோட மேக்புக் M4 சூப்பரான டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. வந்தவொடனே டெலகிராம்ல ஷேர் பண்றேன். இன்னும் ஜாயின் பண்ணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க ஆப்பிள் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லைங்க, Amazon, Flipkartல வர எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும். ஸோ ஆக்டிவா இருங்க, பார்த்து உங்களுக்கு தேவையானதை பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐபேடோட A16 அப்படின்னு பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய்க்கு வரப்போகுது. வாட்ச் SC அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வரப்போகுது. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் இருக்கு. ஸோ அதுல இருந்து டைரக்டா 16,000 ரூபாய்க்கு போகுது. அடுத்து எப்பவுமே ஆப்பிள் சார்ஜர் ஆஃபர்ல வந்துருங்க. ஸோ அந்த வகையில ஆப்பிள் சார்ஜர் 2,500 ரூபாய் பக்கத்துல இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆஃபர் காரணமா 1,400 ரூபாய்க்கு வரப்போகுது. லேப்டாப் டீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பெருசா ரிவீல் பண்ணாமே வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே XX தான் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. சாம்சங்கோட கேலக்ஸி புக் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. பேஸ் தான் 30,000 ரூபாய்க்குள்ள. சாம்சங் எப்பவுமே விலை அதிகமா இருக்கும். ஸோ அது விலை கம்மியாகுது. அதே மாதிரி ஏசரோட ஆஸ்பியர் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 30,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. மோட்டோ புக் 60 இது OLED மாடல். ஸோ இது i5 வேரியன்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கு. இதுவும் 30,000 40,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. இதுவும் தரமான டீலா இருக்கும். இது தவிர நான் பார்த்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு தோணுன டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசரோட எக்ஸ்பெக்ட் புக் B1 அப்படின்ற மாடல் தான். i7 13 Gen மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. இது ஒரு தரமான டீல். குறிப்பா நீங்க மோட்டோவோட லேப்டாப்ஸ் அதே மாதிரி இன்ஃபினிக்ஸோட லேப்டாப்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு விலை கம்மியா இருக்கும். ஸோ இங்க சர்வீஸ் மட்டும் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஆஃபர் வர பட்சத்தில் கண்டிப்பா டெலகிராம்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ இது தவிர இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. இது வரைக்கும் பெருசா ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணல. ரிவீல் பண்ண உடனே உங்களுக்கு நான் நம்மளோட டெலகிராம்ல எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து டேப்லெட் ஆஃபர்ஸ். ஸோ இங்க ஆப்பிள் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சாம்சங்கோட டேப்லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 12,999 ரூபாயிலே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. கம்மி பிரைஸ்ல பார்க்கணும்னா மோட்டோவோட மோட்டோ பேட் 60 நியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ரெகுலர் அவங்களுக்கு 18,000 ரூபாய் இருக்கு. இப்போ நமக்கு ஆஃபர் காரணமா 12,750 ரூபாய்க்கு வரப்போகுது. அதே மாதிரி சாம்சங்கோட ஸ்டாப் S9 FE அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா 30,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். இப்போ நமக்கு 25,000 ரூபாய்க்கு வரப்போகுது. அதே மாதிரி OnePlusோட OnePlus Pad Lite அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு 16,000 ரூபாய் இருக்கும். இப்போ நமக்கு 12,000 ரூபாய்க்கு வரப்போகுது. இது எடுக்கிற முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாம்சங்கோட டேப் A9 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கும். இப்போ நமக்கு 15,000 ரூபாய் வரப்போகுது. இதுவும் அந்த கதை தான். ஆனால் நமக்கு OnePlusக்கு இது பெட்டராகவே இருக்கும். அடுத்து பெட்டரான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பேட் எல்லாமே சூப்பரான ஆஃபராக இருக்குது. குறிப்பாக ரெட்மியோட பேட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன ப்ரைஸ் உங்களுக்கு 24,000 ரூபாய். இப்போ உங்களால் வெறும் 20,000 ரூபாய் ப்ரைஸில் வாங்க முடியும். இதை விட பெஸ்ட்டான ஆஃபர் ஒன்று இருக்குது, அடுத்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கம்மி ப்ரைஸில் ரெட்மியோட பேட் SC, ரியல்மியோட பேட் 2 Lite, லினோவோட லினோவா டேப் ப்ளஸ் இதெல்லாம் ஆஃபரில் வருது. தி பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பேட் 7க்கு இருக்குது. ரெட்மி பேட் 7 லான்ச் ஆகும்போது 28,000 ரூபாய். இப்போ 21,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒரு தரமான டேப் ரெட்மியோட பேட் 6 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே அது பக்காவாக ஹேண்டில் பண்ணும். ஸோ தைரியமாக வாங்கிக்கலாம். நீங்கள் 20,000 ரூபாய்க்கு டேப் எடுக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அமேசானில் இதோட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா டெலகிராம்ல ஷேர் பண்றேன். இந்த டேப்ல உங்களுக்கு ஒரு LCD டிஸ்பிளே தான். ஆனால் தரமான LCD டிஸ்பிளே. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாருமே இதை விட ஹையஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல கூட எல்லாரும் LCD தான் யூஸ் பண்றாங்க. 3.2K டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாருமே பெருசா யூஸ் பண்ணல. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 தாறுமாறா பர்ஃபார்ம் பண்ணுது. இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரியுமே உங்களுக்கு 8,850 mAh கொடுத்துருக்கனால 1 டே பேட்டரி லைஃப் சூப்பரா நிற்கும். 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த டேப்ல எனக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். நம்ம இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ண முடியும். கூடவே S Pen தராங்க. ஆனால் S Pen மட்டும் தனியாக பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஆப்பிள் டேப் அளவுக்கு போகிறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல டேப் வேணும் எல்லாம் நினச்சிங்கன்னா இந்த டேப்பை ட்ரை பண்ணலாம். இது தவிர வேற ஒரு சில டேபும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோவோட போக்கோ பேடை ட்ரை பண்ணலாம். இதுவும் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 ப்ராசரோட தான் வருது. ரொம்ப பெரிய டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் 10,000 mAh பேட்டரியோட வருது.
வருது. ஸோ கம்மி ப்ரைஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா போக்கோ பேட் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,750 ரூபாய்க்கு தரமான டீல். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 இருக்கும். இப்போ கம்மியாக இருக்கு. அடுத்து அப்படி சவுண்ட் பார்ஸ் வந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஆஃபரில் என்ன சவுண்ட் பார் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக போட் பெஸ்ட்டான ஆஃபரில் தருவாங்க, கோவும் பெஸ்ட்டான ஆஃபரில் தருவாங்க, மிவி பெஸ்ட்டான ஆஃபரில் தருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஆஃபரில் தருவாங்க. ஸோ அது எல்லாம் வரப்ப கண்டிப்பாக நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து அவங்க பெருசாக ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணலை. ஸோ இங்கே வந்து ஜெப்ரானிக்ஸோட ஜெப்ரானிக்ஸ் ஜூப் பார் மட்டும் உங்களுக்கு வந்து 8,999 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபாய் ப்ரைஸில் இருக்குது. ஸோ 8,999 ரூபாய்க்கு 600 வாட் சவுண்ட் பார், தரமான சவுண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு 5.1 சவுண்ட் பார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் பார் கூடவே எக்ஸ்ட்ரா சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் 2 வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு மட்டும் ஒரு 5.1 பார்க்குறீங்க அப்படின்னா இதை எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் டெலகிராமில் தந்துடுறேன். இப்போ வந்து இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உள்ள போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மானிட்டர்ஸ் அப்புறம் பிரிண்டர்ஸ்க்கும் நிறைய டிஸ்கவுண்ட் வரும். நான் ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். சைடில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ப்ரொஜெக்டர்ஸ்க்குமே நல்ல டிஸ்கவுண்ட் வரும். ஏன்னா இந்த டைம் வந்து மானிட்டர்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கனால நம்ம பெரிய டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து அப்ளையன்ஸ் போயிடும். நிறைய பேருக்கு இதுதான் தேவைப்படுது. ஸோ அப்ளையன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிவி டீல்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நிறைய டீல்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு 55 இன்ச் டிவி வாங்கினா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபா பட்ஜெட்டில் வாங்கிடலாம் ஒரு நல்ல டிவி. இதுவே 65 இன்ச் டிவி வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 35,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களால் வாங்கிட முடியும். ஓஎல்இடி டிவியே அதை கண்டிப்பாக நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி Xiaomiயோட 55 இன்ச் 4K டிவி உங்களுக்கு Fire TV OSோட வருது. இது வந்து 25,750 ரூபா ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி QLED டிவி போகிறீங்கன்னா 43 இன்ச் வந்து உங்களுக்கு 26,000 ரூபா வருது. அதே மாதிரி 50 இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K டிவி 27,500 ரூபா வருது. இது வந்து Google OSோட வருது. அதே மாதிரி Xiaomiயோட QLED டிவி 65 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபா வருது. இதனோட ரெகுலர் ப்ரைஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து 65,000 ரூபா ரெகுலர் ப்ரைஸில் இருக்கும். இப்போ உங்களால் 55,000 ரூபாய்க்கு வாங்க முடியுது. டிவிஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இல்லை எனக்கு பெரிய டிவி வேணும்னா நீங்கள் ஐஃபால்கனோட இந்த டிவி ட்ரை பண்ணலாம். இது வந்து 75 இன்ச் டிவி உங்களுக்கு 50,000 ரூபாய் ப்ரைஸில் வரப்போகுது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63,000 ரூபாய் இருக்குது. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 ரூபாய் கம்மியாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் வந்து சாம்சங்கோட டிவி வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சாம்சங்கோட கிறிஸ்டல் சீரிஸ் டிவியை ட்ரை பண்ணுங்கள். சோனியோட டிவி வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சோனியோட பிராவியா அப்படின்ற மாடல் உண்டு. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டிவிஸ் ஒன்று வந்து ஐஃபால்கனோட டிவி தரமாக இருக்கும், கம்மி ப்ரைஸ்லையும் கிடைக்கும். அது தவிர இப்போ மோட்டரோட ஃப்ளிப்கார்ட் டைப் பண்ணதால மோட்டரோட டிவி விலை கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க மோட்டரோட QLED டிவி 55 இன்ச் டிவி வெறும் 21,000 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தரமான டீலாக இருக்கும். மோட்டரோட 65 இன்ச் டிவியை உங்களால் ஒரு 36,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். ஆஃபர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய டிவி ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் டிவிஸ்க்காக தனி வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். எத்தனை இன்ச் டிவி வீடியோ வேணும் அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏசி போயிருவோம். ஏசிக்கும் இந்த டைம் ஜிஎஸ்டி கட்டிருக்கிறதுனால நிறைய பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லோவஸ்ட் பிரைஸ்ல எடுக்கணும்னா மார்க்கியோட ஏசி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ஃபிளிப்கார்ட்டோட பிராண்ட். ஸோ அதனால ரொம்பவே விலை கம்மியாக தருவாங்க. கோத்ரேஜோட 1.5 டன் 4 ஸ்டார் ஏசி 30,000 ரூபாய் பிரைஸ்ல வரப்போகுது. ரியல்மியோட ஏசி ரியல்மியோட டிவி வந்து நான் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் கிடையாது. மார்க்கியோட 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் பிரைஸ்ல வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கியூ ஃபிளிப்கார்ட்டோடது சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தைரியமாக நம்பி எடுக்கலாம். பட்ஜெட் கம்மியாக இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்டுக்கு போய்க்கோங்க. அதே மாதிரி IFB அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் பிரைஸில் வரப்போகுது. கோத்ரேஜோட 1.4 டன் ஒரு அரை டன் ஒரு டன் கம்மியாக இருந்தால் போதும், ரூம் சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 27,000 ரூபாய் பிரைஸில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆஃபர் ஸ்டார்ட் ஆனதுனா இன்னும் கம்மியாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான டீல்ஸை டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து மீடியாவோட ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 டன் 27,000 ரூபாய் வரும். கோத்ரேஜோட 1.5 டன் வந்து உங்களுக்கு வந்து 33,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து 5 ஸ்டார் ஏசியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் ஏசியா நீங்கள் ஒரு 26,000-27,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள பை பண்ண முடியுங்க. கம்மி பிரைஸில் வர ஏசி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ், வோல்டாஸ், மீடியாஸ், IFB, அது போக மார்க்கியூ, இது எல்லாமே உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கிற ஏசியாக இருக்கும். இது மேலாம் கண்ணு வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின். ஸோ இப்போவே வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுங்க. இது வரைக்குமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறாங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், டாப் லோடர் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே தனித்தனியாக இங்கே பிராண்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்களே பார்த்து செக் பண்ணி பாருங்க.
பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்குமே நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல நல்ல ப்ராடக்ட் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்க்கு வீடியோ பண்ணுற பிளானில் இருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா என்ன கமெண்ட் அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.